வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 100 உமன்ஸ் காம்படிஷனோட 5th மேட்ச் லண்டன் ஸ்பிரிட்ஸ் அண்ட் ஃபீனிக்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 27th ஜூலை நைட் 7:30க்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ட்ஸ் லண்டனில் தான். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த கிரௌண்ட் இது வரைக்கும் 44 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க 25 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணுவாங்க 18 தடவையுமே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 130 பதிவாயிருக்கு. டாஸ் வின் கேப்டன் பேட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 44 மேட்ச்சில் 25 மேட்ச் பேட்டிங் ஃபேஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பேட்டிங் ஃபேஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. வெதர் பார்த்திங்கன்னா கிளியராக தான் இருக்குது, மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம நல்லாவே பண்ணிக்கலாம். ஹெட் பொறுத்தளவுக்கு இந்த 2 டைம் 3 தடவை மோதி இருக்காங்க. 3 தடவையுமே பார்த்திங்கன்னா லண்டன் ஸ்பிரிட் தான் வின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல் டீம் ரெண்டுமே வீடியோவே கொடுத்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளேயர் ஸ்டாட்ஸ், டாஸ் அப்டேட் எல்லாமே நம்ம டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லண்டன் ஸ்பிரிட்ஸோட பாசிபிள் 11 மெக்லானிங் அண்ட் ரெட்மெயின் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மெக்லானிங்கை பொறுத்தவரைக்கும் டீசெண்டாக ஸ்டார்ட் கொடுக்க முடியும். இன்னிங்ஸை கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர். ஸோ மெக்லானிங்கை கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஒரு வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம். போத் இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் பிளேயராக மஸ்ட் பி பிளேயராக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரெட்மெயினை பொறுத்தளவுக்கு விக்கெட் கீப்பிங் பண்ணுறாங்க, டாப் ஆர்டர்லேயே வராங்க, ரீசன்ட் ஃபார்மே நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சேஃப் சாய்ஸ் தான். இவங்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டிங் செகண்ட் பண்ணால் ரிஸ்கி சாய்ஸில் ஒரு வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா க்ளவுக்குலேயும் பாயிண்ட் எடுத்துக்க முடியும், பவர் பிளேக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து அட்டாக் பண்ணி விளையாட முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஃபேண்டஸிக்கு தேவையான ஒரு 30 to 40 ரன் அப்படின்றத ஈஸியாக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வைஸ் கேப்டன் அம்ஸ்ட்டுக்கு நல்ல எலிஜிபிள்னே சொல்லலாம். கிரிஃபித் ஸோ டீசன்ட் பேட்ஸ்மேன். ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு இவங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் தெரியல. ரீசன்ட் ஃபார்மே போகிறதா இருக்குது. லாஸ்ட் மேட்ச்மே பார்த்தீங்கன்னா 6 ரன் தான் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் நம்ம தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ஜஸ்ட் பிளேயர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் ஒரு 50-50% தான். ரிஸ்க்கு பிக்கு தான். ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க இவங்களை எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா நீங்கள் தாராளமாக ட்ராப் பண்ணிவிட்டு ஆல்ரவுண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஹேதர் நைட் கண்டிப்பாக மஸ்ட் பிக். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு 65 நாட் அவுட் இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சுமே இதேமாரி ஒரு இன்னிங்ஸ் விளையாட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக் பிளேயராக இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிப்சன் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. பவுலிங்கை பொறுத்தவரைக்கு மினிமம் 3 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. அண்ட் பேட்டிங்கை பொறுத்தவரைக்கு டீசெண்டாக ஒரு 30 ரன் அப்படின்றதுமே அடித்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்களுமே தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லேயும் மஸ்ட் பிக் பிளேயராக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எரி பர்ன்ஸ் ஸோ சூப்பர் பிளேயர்ஸ். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் பவுல் பண்ணி 2 விக்கெட்டுமே எடுத்தாங்க. பேட்டிங்லேயுமே 2 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல சாய்ஸ். ரீசன்ட் ஃபார்மே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சூப்பராக இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும் அப்படின்றதால சேஃப் சாய்ஸை தான் யோசிக்க தோணுது. ஸோ கண்டிப்பாக டீமில் எடுத்துகிட்டு போகலாம். சார்லி டீன் ஸோ 4 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணிவிடாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயுமே டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பட் பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றது தெரியல. பட் 4 ஓவர் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மஸ்ட் பிக் பிளேயர் தான். ஏன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்தால் கூட போதும், கண்டிப்பாக வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. எவர்கிரே ஸோ ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம். பவுலிங் ஃபர்ஸ்ட் நம்ம மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக வந்து முடிஞ்சளவுக்கு ஜிஎல்ல மட்டும் பிக் பண்ண பாருங்கள். ஏன்னா ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் சேஃப் பிக்காக தான் போவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகலைனாலுமே பர்ஃபார்ம் பண்ணாலும்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ண பாருங்கள். சாரா கிளீன் மஸ்ட் பிக் பிளேயர். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பால் பண்ணி விக்கெட் வந்து எடுக்காமல் இருந்தாங்க. பட் இந்த மேட்ச் அப்படி இருக்காது. ஸோ கண்டிப்பாக சார்லி டீன் அண்ட் சாரா கிளீன் இவங்க 2 பேர்கிட்டமே வந்து மினிமம் 2 விக்கெட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு வரலாம். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு 2 பேருமே நீங்கள் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பேருமே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள் ஆப்ஷனாக இருப்பாங்க. டாரா நாரிஸ் பவுலிங் ஃபர்ஸ்ட் நம்ம தான் ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம். ஸோ கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் ஓவர் கோட்டா கிடைக்கும் அப்படின்னு மட்டும் தான் டவுட்டாக இருக்குது. ஸோ 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோஃபியா முன்ரோல் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டுமே எடுத்தாங்க. ரீசன்ட் ஃபார்மே ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி இவங்களுமே நம்ம ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஸோ நல்ல சாய்ஸ் தான். சேஃப் பிக் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு பவுலிங் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் உமனோட பாசிபிள் 11 சூசி பேர்ஸ் அண்ட் ஸ்டாரா கேலிஸ் 2 பேர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சூசி பேர்ஸை பொறுத்தளவுக்கு சூப்பர் பேட்ஸ்மேன். பட் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச்சுமே எதிர்பார்த்தோம், பட் அந்தளவுக்கு உங்களால் ஸ்கோர் பண்ண முடியல.
ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பேட்டிங் செகண்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் ஃபஸ்ட்னா நீங்கள் ட்ராப் பண்ணி ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். கேலிஸை பொறுத்தளவுக்கு ஆவரேஜாக ஒரு 20% அப்படின்றது அடித்து கொடுக்க முடியும். ஸோ இவங்களுமே நல்ல சாய்ஸ் தான். ஸோ பேட்டிங் செகண்ட்னா கண்டிப்பாக வந்து டீசெண்டாக வந்து ஒரு இன்னிங்ஸ் ப்ளே பண்ணிட்டு போக முடியும். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா நீங்கள் இவங்களை ட்ராப் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். எலி பெரிஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் போல் பண்ணாங்க. அண்ட் பேட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணாமல் 0லேயே டக் அவுட் ஆகிட்டாங்க. பட் இந்த மேட்ச் அப்படி இருக்காது. டாப் ஆர்டர்லேயே வராங்க, 1 down வராங்க. அது மட்டும் இல்லாமல் மினிமம் 2 ஓவர் போல் பண்ண வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் 4 ஓவர் கூட கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நல்ல சேஃப் சாய்ஸ். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லேயும் பெஸ்ட்டு பிளேயராக ட்ரை பண்ணிவிட்டு ஸ்மால் லீகை பொறுத்தவரை கேப்டன் வைஸ் கேப்டனாக தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷோஃபி டிவைன் நல்ல பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களால் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராக தான் இருந்திருக்கு. ஸோ மேபி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த மேட்ச் ஸ்கோர் பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 50% ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சேஃப் சாய்ஸ். ரிஸ்க் எடுக்கிறவங்க தாராளமாக இவங்களை ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற ஆல்ரவுண்டர்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மற்ற ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணி இவங்க பர்ஃபார்ம் பண்ணாமல் போனாங்கன்னா ஈஸியாக ஒன் சைடை கூட வின் பண்ணுற மாதிரி இருக்கும். எமி ஜோன்ஸ் விக்கெட் கீப்பிங் பொறுத்தளவுக்கு டீசெண்டாக ஸ்டார்ட் கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டாப் ஆர்டர்ஸ் ஃப்ளாப் ஆவாங்க. லைக் சூசி பேஸ், கேலிஸ் அண்டு ஷோஃபி டிவைன் இவங்கெல்லாம் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்ற மாதிரி டீம் பண்ணிங்கன்னா அந்த டீமில் கண்டிப்பாக ஜோன்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஜோன்ஸை பொறுத்தளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் எல்லா பாலும் அடிச்சு ஆட மாட்டாங்க. பால் ரன்ஸ் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து டீசெண்டாக வந்து ஸ்கோருமே எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஜோன்ஸை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேக் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சாரா ஸ்மைல் ஸோ டீசென்ட் பேட்ஸ்மேன். விக்கெட் கீப்பிங் இருக்காங்க. பட் கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு ஜோன்ஸ் தான் க்ளவ் பண்ண போகிறாங்க. ஸ்மெல்லை பொறுத்தளவுக்கு ஸோ மேபி வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பேட்டிங் செகண்டாக எந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஏமியா லெட் ஸோ சூப்பர் ஆல்ரவுண்டர். மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பேட்டிங்லேயுமே டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 20 பால் பவுல் பண்ணி 2 விக்கெட் அண்ட் 13 ரன்னுமே ஸ்கோர் பண்ணாங்க. கண்டிப்பாக வந்துட்டு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு நல்ல எலிஜிபிள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்க் சாய்ஸில் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் வைஸ் கேப்டன் ஒரு கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீகில். வாங்க பொறுத்தளவுக்கு லாஸ்ட் மேட்ச் எதிர்பார்த்தோம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ பட் 1 ஓவர் தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுலேயுமே விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்தாங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு 4 ஓவர் பவுல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் எடுத்துகிட்டு போவோம். இல்லைனா நீங்கள் தாராளமாக உங்களை ட்ராப் பண்ணிவிடுங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சார்லி பவேல் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 20 பால் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு நல்ல சாய்ஸ். பவுலிங் செகண்டில் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ஃபாஸ்ட் பவுலருக்கு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அனத் பேக்கரை பொறுத்தளவுக்கு லெக் பிரேக் பவுலர். கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். போத் இன்னிங்ஸ்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது தெரியல. பட் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கேம் சேஞ்சராக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லிவிக் இவங்களுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து லெக் பிரேக் பவுலர் தான். லாஸ்ட் மேட்ச் இவங்களுமே 5 பால் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தாங்க. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கு. மேட்ச்சுக்கு விக்கெட்ன்றதுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்தளவுக்கு பவுலிங் செகண்டில் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்தளவுக்கு பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீகில் யார் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஸ் பெரி, ஹேதர் நைட், மெக்லானிங் அண்ட் ஷோஃபி டிவைன் இவங்கெல்லாம் வந்து சேஃப் சாய்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஜிஎல்ல ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிப்சன், சார்லி டீன், ரெட்மெயின் அண்ட் சாரா கிளின் இவங்களுமே நீங்கள் ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் ஸ்மால் லீக்லையுமே ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் இவங்களுமே ஸ்மால் லீகில் கூட ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல் டீம் பார்ப்போம். எலிஸ் பெரிய கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாக கிப்சனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பேட்டிங் செகண்ட் பண்ணால் லேனிங் அண்ட் ரெட்மெயின் ஒரு நல்ல ஆப்ஷன். ஹேதர் நைட்டை பொறுத்தளவுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஆல்ரவுண்டர் சைடு போகிறோம், பவுலர் சைடு போகிறோம் அப்படின்னு பெஸ்ட் பண்ணிங்கன்னா சார்லி டீன் அண்ட் சாரா கிளின் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஜிஎல் டீம் 1, ஜிஎல் டீம் 2, ஜிஎல் டீம் 3, ஜிஎல் டீம் 4 அண்ட் ஜிஎல் டீம் 5. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ டீம் தான். ஸோ ஃபைனல் டீமில் ஏதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா நம்ம வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.